நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹிந்தி வித் ஆனந்த். இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 30 முக்கியமான சென்டென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஹிந்தியில் ஒன்றுமே தெரியாது, எனக்கு பேசவே தெரியாது, இதுக்கு முன்னாடி நான் ஹிந்தி பார்த்ததே இல்லை அப்படின்னா ஸோ இந்த வீடியோ வச்சு நீங்கள் ஹிந்தி பேசுகிற உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இது எதை பற்றி அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்டிங்லேருந்து ஹிந்தி பேசுகிறதுக்கு தேவையான எல்லா சென்டென்சஸுமே இதில் இருக்குது. ஸோ இந்த 30 சென்டென்சஸ் தெரிஞ்சால் உங்களால் ஒரு நார்மலான கான்வர்சேஷனை உங்களால் ஹிந்தியில் பண்ண முடியும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நமஸ்தே. நமஸ்தே அப்படின்னா வணக்கம், ஹலோ அப்படிங்கிறது மீனிங். நம்ம யாரையாவது பார்த்தோம்னா முதல்ல நம்ம நமஸ்தே சொல்லலாம். நமஸ்தே, வணக்கம், எப்படி இருக்கீங்க, கேசே ஹே ஆப், கேசே ஹே அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு பேசுகிறதுக்கு முன்னாடியும் நமஸ்தே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நமஸ்தே அப்படின்னா வணக்கம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆப் கேசே ஹே. ஸோ இப்போ நமஸ்தே சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன கேட்பீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்களா? ஸோ அதான் இது ஆப் கேசே ஹே. ஆப் கேசே ஹேனா நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது. ஸோ இது பசங்களை பார்த்து கேட்குறது. இதே பொண்ணுங்களை பார்த்து கேட்கணுன்னா ஆப் கேசி ஹே அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? கேசி வரும். கேசே அப்படின்னா பசங்களை பார்த்து இல்லைன்னா ஆண்களை பார்த்து கேட்குறது. ஓகேங்களா? ஸோ ஆப் கேசே ஹே அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆப் கேசே ஹே அப்படின்னு கேட்டாங்களா அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா மரியாதையை கேட்குறது. ஓகேங்களா? இதுவே மரியாதை இல்லாமல் கேட்கணும் அப்படின்னா தும் கேசே ஹோ. தும் கேசே ஹோ அப்படின்னா நீ எப்படி இருக்கிற. தும் அப்படின்னா நீ, ஆப் அப்படின்னா நீங்கள். ஓகேங்களா? ஸோ தும் கேசே ஹோ அப்படின்னா நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறது. ஓகேங்களா? இதுவே பொண்ணுங்களை பார்த்து கேட்கணுன்னா தும் கைசி ஹோ அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? கைசி அப்படின்னு போட்டிங்கன்னா பொண்ணுங்களை பார்த்து கேட்குற மாதிரி ஒரு கொஷினாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ தும் கைசே ஹோ, கைசி ஹோ அப்படின்னா நீ எப்படி இருக்கிற அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மே டீக் ஹூ. மே டீக் ஹூ அப்படின்னா நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? மே அப்படின்னா நான், டீக் ஹூ அப்படின்னா நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்கா நாம் கியா ஹே. ஆப்கா நாம் கியா ஹேனா உங்களோட பேர் என்ன அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? ஆப்கானா உங்களுடைய, நாம் அப்படின்னா பேர், நேமு, கியா ஹே அப்படின்னா என்ன, உங்களோட பேர் என்ன. ஓகேங்களா? இதுவே மரியாதை இல்லாமல் கேட்கணும் அப்படின்னா துமாரா நாம் கியா ஹே. துமாரா நாம் கியா ஹேனா உன்னோட பேர் என்ன. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சென்டென்ஸ் வந்து ஆப்கா நாம் கியா ஹே. ஆப்கா நாம் கியா ஹேனா உங்களோட பேர் என்ன, மரியாதையாக கேட்குறது. இதுவே இந்த சென்டென்ஸில் துமாரா நாம் கியா ஹே அப்படின்னு இருக்குது அப்படின்னா உன்னோட பேர் என்ன, மரியாதை இல்லாமல் கேட்குறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆப் கஹா ரகுத்தே ஹே. ஆப் கஹா ரகுத்தே ஹே அப்படின்னா நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? இதே பொண்ணுங்களை பார்த்து கேட்கணுன்னா ஆப் கஹா ரகுத்தி ஹே அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எங்கே வசிக்கிறீங்க அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மே தமிழ்நாடு மே ரகுத்தா ஹூ அப்படின்னா நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், தமிழ்நாட்டில் வசிக்கிறேன் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? மே தமிழ்நாடு மே ரகுத்தா ஹூ. மே அப்படின்னா நான், தமிழ்நாடுங்கிறது தமிழ்நாடு மே அப்படின்னா தமிழ்நாட்டில், ரகுத்தா ஹூ அப்படின்னா வசிக்கிறேன், இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கிருப்பியா பைட்டியே. கிருப்பியா பைட்டியே அப்படின்னா தயவு செஞ்சு உட்காருங்க. ஓகேங்களா? கிருப்பியா அப்படின்னா தயவு செய்து அப்படிங்கிறது மீனிங்கு. பைட்டியே அப்படின்னா உட்காருங்கள். ஓகேங்களா? அப்படிங்கிறது மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு கிருப்பியா சுனியே. கிருப்பியா சுனியே அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்க. ஸோ இந்த ரெண்டு வேர்டுமே எப்படின்னா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் காமனாக வருது. ஓகேங்களா? இது வந்து பசங்களுக்கு தனியாக பொண்ணுங்களுக்கு தனியாக அப்படின்லாம் கிடையாது. இது காமனாக நம்ம மரியாதையாக சொல்கிறதுக்கு யார்கிட்ட வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? கிருப்பியா சுனியே அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்க, லிசன் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்படிங்கிறது மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு முஜே சமஜ் மே ஆயா அப்படின்னா எனக்கு புரிஞ்சுது. ஓகேங்களா? முஜே அப்படின்னா எனக்கு, சமஜ் மே ஆயா அப்படின்னா புரிந்தது அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு முஜே சமஜ் மே நஹி ஆயா அப்படின்னா எனக்கு புரியலை அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? முஜே சமஜ் மே நஹி ஆயா அப்படின்னா எனக்கு புரியவில்லை அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிர்சே போலியே. ஃபிர்சே அப்படின்னா மீண்டும், போலியே அப்படின்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறது மீனிங். ஃபிர்சே போலினா, போலியேனா மறுபடியும் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னதே திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம இந்த சென்டென்ஸ் சொல்லலாம். ஃபிர்சே போலியே மீண்டும் சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆப் கியா கர்த்தே ஹே. ஆப் கியா கர்த்தே ஹேனா நீங்கள் என்ன செய்கிறீங்க. ஆப் அப்படின்னா நீங்கள், கியா அப்படின்னா என்ன, கர்த்தே ஹே அப்படின்னா செய்கிறீர்கள் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா?
ஸோ ஆப் கியா கர்த்தே ஹை அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு முஜே பானி சாஹியே. முஜே பானி சாஹியேனா எனக்கு தண்ணி வேணும், எனக்கு வாட்ரு வேணும் அப்படிங்கிறது மீனிங்கு. முஜே அப்படின்னா எனக்கு, பானி அப்படின்னா தண்ணி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சாஹியே அப்படின்னா வேண்டும் அப்படிங்கிறது மீனிங். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சொல்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். முஜே பானி சாஹியே, முஜே கர் சாஹியே. கர்னா வீடு, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது சொல்கிறதுக்கு நீங்கள் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பானிங்கிறத எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அது அந்த வேர்டு அங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மீனிங்கில் வரும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு முஜே பூக் லகி ஹை அப்படின்னா எனக்கு பசிக்கிறது அப்படிங்கிறது மீனிங்கு. முஜே அப்படின்னா எனக்கு, பூக் அப்படின்னா பசி, பசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு லகி ஹை அப்படிங்கிறது, ஓகேங்களா. முஜே பூக் லகி ஹை அப்படின்னா எனக்கு பசிக்கிறது அப்படிங்கிறது மீனிங், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு முஜே பியாஸ் லகி ஹை. முஜே பியாஸ் லகி ஹை அப்படின்னா எனக்கு தாகமாக இருக்கிறது, எனக்கு தாகம் எடுக்கிறது அப்படிங்கிறது மீனிங், ஓகேங்களா. முஜே அப்படின்னா எனக்கு, பியாஸ் அப்படின்னா தாகம், லகி ஹை அப்படின்னா தாகம் எடுக்கிறது, ஓகேங்களா. முஜே பியாஸ் லகி ஹைனா எனக்கு தாகம் எடுக்கிறது அப்படிங்கிறது மீனிங், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆப் கஹா ஜா ரஹே ஹை. ஆப் கஹா ஜா ரஹே ஹை அப்படின்னா நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் அப்படிங்கிறது மீனிங், ஓகேங்களா. ஸோ ஆப் அப்படின்னா நீங்கள், கஹா அப்படின்னா எங்கே, ஜா ரஹே ஹை அப்படின்னா செல்கிறீர்கள், போகிறீர்கள் அப்படிங்கிறது மீனிங், ஓகேங்களா. நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஆப் கஹா ஜா ரஹே ஹை. ஸோ நெக்ஸ்ட் மே கர் ஜா ரஹா ஹூ. மே அப்படின்னா நான், கர் அப்படின்னா வீடு, ஜா ரஹா ஹூ அப்படின்னா செல்கிறேன், ஓகேங்களா. நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் யக் கியா ஹை. யக் கியா ஹை அப்படின்னா இது என்ன, ஓகேங்களா. யக் அப்படின்னா இது, கியா ஹை அப்படின்னா என்ன. யக் கியா ஹை அப்படின்னா இது என்ன. ஹிந்தியில் பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஏ கியா ஹை, ஓ கியா ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ கியா ஹை அப்படின்னா இது என்ன, ஓ கியா ஹை அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது மீனிங், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு முஜே எக் பசந்த் ஹை அப்படின்னா எனக்கு இது பிடிக்கும். முஜே ஏ பசந்த் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஸோ எக்குங்கிறது நம்ம ஸ்போக்கனில் பேசும்போது ஏ அப்படிங்கிற மாதிரி வரும், ஓகேங்களா. முஜே எக் பசந்த் ஹை அப்படின்னா எனக்கு இது பிடிக்கும். முஜே ஏ பசந்த் ஹை, பசந்த் அப்படின்னா பிடிக்கும் அப்படிங்கிறது மீனிங், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கியா சமை ஹுவா ஹை. கியா சமை ஹுவா ஹை அப்படின்னா என்ன மணி ஆகுது இப்போ, ஓகேங்களா. இப்போ மணி என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். கியா சமை ஹுவா ஹை. சமை அப்படின்னா நேரம் அப்படிங்கிறது மீனிங்கு. கியா சமை இப்போ நேரம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அது எப்படி ஆன்சர் பண்ணலான்னா டைம் என்னங்கிறதுக்கு அபி 10 பஜே ஹை அப்படின்னா இப்போ 10 மணி ஆகுது, ஓகேங்களா. இப்பொழுது 10 மணி, ஓகேங்களா. ஸோ அபி அப்படின்னா இப்போது அப்படிங்கிறது மீனிங்கு. 10 அப்படின்னா 10, 10. பஜே ஹை அப்படின்னா மணி, ஓகேங்களா. அபி 10 பஜே ஹை அப்படின்னா இப்போது 10 மணி. இதே அபி 1 பஜே ஹை அப்படின்னா இப்போ 1 மணி, ஓகேங்களா. அபி 2 பஜே ஹை அப்படின்னா இப்போ 2 மணி. அபி 3 பஜே ஹை அப்படின்னா இப்போ 3 மணி, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் 1 2 3 4 அந்த 1 2 3 போட்டு அபி எத்தனை மணியோ அது சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு மே அபி ஜாத்தா ஹூம், ஓகேங்களா. சாரி, மே அபி ஆத்தா ஹூம் அப்படின்னா மே அபி ஆத்தா ஹூம் அப்படின்னா நான் இப்போ வரேன். இப்போ நம்ம ஒரு பேசிகிட்டு இருக்கோம் யார்ட்டையாவது, நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஹிந்தியில் சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ், ஓகேங்களா. மே அபி ஆத்தா ஹூம் அப்படின்னா நான் இதோ இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. மே அபி ஆத்தா ஹூம் அப்படின்னா நான் இப்போ வந்துடுறேன், நான் இதோ இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிந்தா மத் கீஜியே. சிந்தா மத் கீஜியேனா கவலைப்படாதீங்க, ஓகேங்களா. சிந்தா அப்படின்னா கவலை, மத் கீஜியே அப்படின்னா படாதீர்கள், ஓகேங்களா. சிந்தா கீஜியே அப்படின்னா கவலைப்படுங்க அப்படிங்கிறது, மத் அப்படிங்கிற வரனால கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது மீனிங், ஓகேங்களா. ஸோ சிந்தா மத் கீஜியே அப்படின்னா கவலைப்படாதீங்க. மத் அப்படிங்கிறதுக்கு கூடாது அப்படிங்கிற மீனிங்கும் வரும் ஹிந்தியில், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு முஜே மாஃப் கீஜியே அப்படின்னா என்ன மன்னிச்சிடுங்க. முஜே அப்படின்னா என்ன, மாஃப் கீஜியே அப்படின்னா மன்னித்து விடுங்கள், ஓகேங்களா. ஸோ நம்ம யார்ட்டையா சாரி கேட்கணும்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். முஜே மாஃப் கீஜியே, என்ன மன்னிச்சிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கோயி பாத் நஹி. கோயி பாத் நஹினா பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. கோயி பாத் நஹி அப்படின்னா பரவாயில்ல, ஓகேங்களா. நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஹிந்தியில்.
ஸோ நெக்ஸ்ட் क्या आप हिंदी बोलते हैं क्या आप हिंदी बोलते हैं நீங்கள் ஹிந்தி பேசுவீங்களா ஓகேங்களா நீங்கள் ஹிந்தி பேசுவீங்களா உங்களுக்கு ஹிந்தி பேச தெரியுமா அப்படின்னு கேட்கும்ல ஸோ அது மாதிரி கேட்குறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் क्या आप हिंदी बोलते हैं அப்படின்னா என்ன நீங்கள் ஹிந்தி பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் मैं हिंदी सीख रहा हूँ मैं हिंदी सीख रहा हूँ அப்படின்னா நான் ஹிந்தி கற்றுக்கொண்டு இருக்கிறேன் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஹிந்தி அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஓகேங்களா मैं அப்படின்னா நான் ஹிந்தி सीख रहा हूँ அப்படின்னா ஹிந்தி கற்றுக்கொண்டு இருக்கிறேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் தன்யவாத் தன்யவாத் அப்படின்னா நன்றி தேங்க்யூ அப்படிங்கிறது மீனிங் ஓகேங்களா